வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மஹிந்த தொடர்பில் அடுத்தடுத்து வெளியான உண்மைகள். திடீரென விளக்கமளித்த நாமல். நடப்பது என்ன? டிட்வா போலவே உருவெடுக்கப் போகும் மற்றொரு புயல். மக்களே அவதானம். துல்லியமான ஆய்வொன்றை வெளியிட்ட முக்கிய புள்ளி. சற்று முன் ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அதிரடி வர்த்தமானி. என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது தெரியுமா? வெளியான முழு தகவல். ஒரு துப்பாக்கி மட்டுமல்ல, பல துப்பாக்கிகள். டக்ளஸை சுற்றி வளைத்த விசாரணை குழு. அடுத்தடுத்து கட்சியை தொடங்கும் அதிர்ச்சி தகவல்கள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து சுற்றி வளைக்கப்பட்ட இளம் பெண்கள். விடுதிக்குள் நடந்த மோசமான செயற்பாடு. நடந்தது என்ன? அம்பலமான சம்பவம். படையினரின் விசேட சுற்றி வளைப்பு. அடுத்தடுத்து கைதான நூற்றுக்கணக்கானோர். தொடர்பான விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு இராணுவத்தினரால் வழங்கப்பட்டிருந்த ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்டிருந்த மேலும் 19 துப்பாக்கிகள் எங்கு உள்ளன, அவை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டன என்பதை கண்டறியும் நோக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார். 2001ஆம் ஆண்டு இராணுவத்தினரால் அவரது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டிருந்த ஒரு துப்பாக்கி 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மகாந்துரே மதுசிடமிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது மகாந்துரே மதுசிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியின் இலக்கங்களை பரிசோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது தெளிவான விளக்கங்களை வழங்க தவறியதன் காரணத்தினாலேயே டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. தனது சொந்த கிராமத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறி கொழும்பிற்கு மீண்டும் குடியேறும் எண்ணம் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் மீண்டும் வசிக்க தொடங்கியுள்ளதாக பரவி வரும் தகவல்கள் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு விளக்கமளித்தார். இதன்போது தனது கிராமத்தை விட்டு வெளியேறி கொழும்புக்கு திரும்பும் தீர்மானம் எதுவும் இல்லை என்றும், இருப்பினும் தனிப்பட்ட தேவைகள் காரணமாக அவ்வப்போது கொழும்பிற்கு வரவேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாம் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதாக கூறப்படும் வதந்திகள் குறித்து பலர் தன்னை தொடர்பு கொண்டு விசாரிப்பதாகவும், கொழும்புக்கு நிரந்தரமாக திரும்பும் எண்ணம் இல்லை என்பதே தனது நிலைப்பாடு என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை மஹிந்த ராஜபக்ச தற்போது நுகேகொடை பகுதியில் உள்ள நண்பனின் இல்லத்தில் தங்கியுள்ளதாகவும், அரசாங்கத்தை பற்றி அச்சமின்றி ராஜபக்சர் குடும்பம் யார் என்பதை நன்கு அறிந்த நண்பர் ஒருவர் அந்த வீட்டை வழங்கியதாகவும், மேலும் மஹிந்த ராஜபக்ச தற்போது கொழும்பு வந்து சென்றதும் தங்காலை கார்டன் இல்லத்திலும் கொழும்பில் உள்ள நுகேகொடை இல்லத்திலும் மாறி மாறி தங்குவார் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் உத்தரவின் பேரில் பல முக்கிய சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகள், எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள், எரிவாயு விநியோகம் மற்றும் பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட துறைகள் இந்த அறிவித்தலின் மூலம் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. 1979ஆம் ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவித்தல் 2025 டிசம்பர் 28ஆம் திகதியிடப்பட்ட 2468 46ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி வைத்தியசாலைகள், பராமரிப்பு நிலையங்கள், மருந்தகம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களில் நோயாளர்களை அனுமதித்தல், பராமரித்தல், பாதுகாப்பு வழங்கல், உணவளித்தல் மற்றும் சிகிச்சை தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் நோயாளர் காவு வண்டி சேவைகள், பயணிகள் மற்றும் பொருட்கள் போக்குவரத்திற்கான பொது போக்குவரத்து சேவைகள், நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்புடன் தொடர்புடைய அனைத்து பணிகளும் இதில் அடங்குகின்றன. அதேபோல்
உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை சேமித்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான சேவைகள் அனைத்து மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் களமட்ட அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும் பணிகளும் இந்த அத்தியாவசிய சேவைகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனுடன் இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி நிறுவனங்களின் சேவைகள், உள்ளூராட்சி நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படும் நீர்வளங்கள், மின்சாரம், கழிவுநீர் அகற்றும் முறைமை, தீயணைப்பு சேவைகள், கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த 2 விடுதிகளை நேற்றைய தினம் போலீசார் சுற்றி வளைத்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 6 பெண்களும் 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கச்சேரி மற்றும் ஈச்சமோட்டை பகுதிகளில் இயங்கி வந்த குறித்த விடுதிகளை இலக்காக கொண்டு யாழ்ப்பாணம் போலீசார் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதனிடையே வெளிநாட்டு பெண்களை பயன்படுத்தி ஆயுள்வேத மசாஜ் மையம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்த மற்றொரு விடுதியை கொழும்பு கொள்ளுப்பிட்டிய போலீசார் சுற்றி வளைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 3 நாடுகளைச் சேர்ந்த 10 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரிடமிருந்து சட்டவிரோதமான நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் கொள்ளுப்பிட்டி காலி வீதியில் அமைந்துள்ள குறித்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். அதன்படி 3 வியட்நாம் பெண்கள், 6 தாய்லாந்து பெண்கள் மற்றும் ஒரு சீன பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் 25 முதல் 50 வயதிற்குட்பட்டவர்களாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ள நிலையில் கொள்ளுப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டிலிருந்து போதை ஒழிப்பை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் கடந்த ஒரு நாளில் மாத்திரம் 480 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைகளின் போது 378 கிராம் ஹெரோயின், 417 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் ஹுஷ் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேரை மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் போதைப்பொருள் பயன்பாட்டில் அடிமையாகியுள்ளதாக அடையாளம் காணப்பட்ட 6 சந்தேக நபர்கள் புனர்வாழ்வு சிகிச்சைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நாடு முழுவதும் போலீசாரால் முன்னெடுக்கப்படும் குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விசேட நடவடிக்கைகளில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் நேரடி தொடர்புடைய 22 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விசேட நடவடிக்கையின் போது மொத்தமாக 28,879 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் திறந்த பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த 126 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மது போதையில் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் மேலும் 426 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி அடுத்த சில நாட்களில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இந்த காற்று சுழற்சி 2026 ஜனவரி 2ஆம் தேதியளவில் தாளமுக்கமாக வலுப்பெற்று இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கரையோர பகுதிகளை அணுகி அதன் பின்னர் இலங்கைக்கு தெற்காக நகர்ந்து குமரிக்கடல் பகுதிக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வானிலை மாற்றத்தின் தாக்கம் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் மழை ஆரம்பித்துள்ளதாகவும் இன்று வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் முதல் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, தென், மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மழை பரவலாக பெய்யும் எனவும் வானிலை முன்னறிவிப்பு கூறுகிறது. மேலும் 2025 டிசம்பர் 31 முதல் 2026 ஜனவரி 4ஆம் தேதி வரை வடக்கு, கிழக்கு, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளில் கனமான மழை பெய்யும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில பகுதிகளில் மிக
மிக கனமழை ஏற்படும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பதுளை, நுவரேலியா, காலி, மாத்தறை, கண்டி, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் 2025 டிசம்பர் 31 மற்றும் 2026 ஜனவரி 1, 2, 3 ஆகிய திகதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கனமழை நிலை காரணமாக மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பல பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மலையக பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த காலப்பகுதியில் கனமழை மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்படக்கூடிய அபாயங்களை கருத்தில் கொண்டு மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் அதிரடியினுடைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.